வணக்க மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? என்னடா குள்ளா போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க, சும்மா ஒரு டைலுக்கு பண்ணிருக்கேன். ஆமாங்க, இன்றைக்கி நாம் கோயம்புத்தூர் கிளம்பியாச்சு. நம்ம ஐயா இப்போ தான் என்னமோ நட்டு டைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆமாங்க, கிளம்பும்போது கூப்பாடு ஓடுறாரு. இன்னைக்கு என்ன நடக்க போகுது? ஐயா, உங்கள் ஒரு முகத்தை மறுமுகமாக திருப்புங்கோ, இங்கே கொஞ்சம் திருப்புங்கோ, இங்கே ஐயா கிட்ட காமிங்க. ஆமாங்க, இது என்ன குள்ளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெயிண்ட்டு தொடச்சா, நம்ம பெயிண்ட் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா தொடப்பாங்க அந்த ஒரு இதுங்க. ஆமாம், அவர் இன்றைக்கி நம்ம அன்றைக்கி டாரஸ் வேலை செஞ்சோம் பார்த்திங்களா, அந்த டாரஸ் வேலை செஞ்சதில் இன்றைக்கி பெயிண்ட் அடிக்கிறாங்க. அதாவது இன்னும் 2-3 நாளில் வந்து எஃப்சி காட்டிக்கலாம் அப்படின்ட்டு பெயிண்ட் அடிக்கிறோம். ஆமாங்க, அதனால் வந்து பார்த்தேன், கொஞ்சம் நல்லா அழகாக இருந்தது. அழகாக இருக்குங்களா? அழகாக இருந்தது. அதனால சரி நாமளும் எடுத்து போட்டுக்குமே. அவர் மண்டையில் கமுத்துருந்தார். அவர் எதுக்காண்டி கமுத்தாருன்னு அப்புறம் கேட்டால், தம்பி மண்டையில் பெயிண்ட்டு பிடிச்சிக்கும்பா, அதனால அந்த துணியை போட்டு கட்டியிருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆமாங்க, நம்ம இதோட போகிறதில்ல. நிறைய காலையிலேருந்து லோடு வேலை செஞ்சுருக்கோம்ல, அதெல்லாம் மேல்காலெலாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, புகை பறக்கும். அவங்க போய் தண்ணி ஊற்றிக்கிட்டு, காக்கி சட்டை போட்ட மச்சான் கண்ணத்தில் கண்ணம் வச்சான் அப்படின்னு கண்ணம் வச்சுக்கிட்டு சர்றன்னு வைப்போம். ஆமாங்க, நம்ம டோரிக்கு என்ன வரல, அவர் நைட்னாவே அலர்ஜின்னு தாப்பலாம். டோரிக்கு அண்ணனுக்கு வந்து நைட்டில் வந்து அலர்ஜி. ஆமாங்க, வரமாட்டார். ஆமாங்க, அதனால் நம்ம அரவிந்தும் நானும் எப்பொழுதுமே இவர் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் அதிகம். அதாவது இவங்க மாமா பெரிய பிஸ்னஸ் மேன், சத்தியமாலுமேங்க, நான் பொய்யெல்லாம் சொல்லலை. இவங்க மாமா வந்து உண்மையுமே பெரிய பிஸ்னஸ் மேன் தான். அவங்கெல்லாம் அங்கேயே சின்ன வயசுலேருந்து வளர்ந்து பெரிய ஆளாகி, அவங்க மாமா கொஞ்சம் பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டார். அப்புறம் அதனால் அவங்க ஸ்பின்னிங் மில் போட்டு, ஸ்பின்னிங் மில்லு சரியாக ஓடலை, அதையும் கொடுத்துட்டாரு. ஆனால் பெரிய எடப்பாடி குரூப்புள்ள அச்சோ எடப்பாடி. ஆமாங்க, இவர் எடப்பாடி தான், சொந்த ஊர் வந்து எடப்பாடி தான். அதான் சின்ன வயசுலேருந்தே இங்கே வந்துட்டாங்க. ஆமாம், சின்ன பொடி பையன்லேருந்து இங்கே வந்துட்டாங்க. ஆமாங்க மக்களே, நாம் இன்றைக்கி கோயம்புத்தூர் போகிறோமா. ஆனால் சாப்பாட்டுக்கு தான். ஏமா இன்றைக்கி என்னம்மா பண்ணுறது சாப்பாட்டுக்கு? பாருங்கள், காலிலேருந்து ஒரே சண்டை கட்டிட்டு கிடக்குறாங்க. பயப்புள்ள நான் வரமாட்டேன்னு ஒரே அடம் பிடிக்குது. எங்கள் ஓனர் வேறு போடான்னு தள்ளுறாரு, போக மாட்டேங்குது. இவன் என்ன பண்ணிட்டு வண்டியை பிடிச்சிட்டு, நான் வரமாட்டேன், வண்டியை பிடிச்சிக்கிட்டு நான் வரமாட்டேன். சரிங்க, லேட் ஆகிடுச்சு, பாய். நான் வண்டிக்கு படுதா போடணும். 2 லாரிக்குமே படுதா போட வேண்டியது இருக்குது. சரிங்களா, பார்க்கலாம். சாச்சா, லைவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்லி வீடியோ மட்டும்தான். வரட்டா. அவங்க இன்னைக்கு பௌர்ணமி வெளிச்சம், பௌர்ணமி நிலா தெரியுது பாருங்கள். சரிங்க, டாட்டா வரட்டுங்களா? கோயம்புத்தூருக்கு லேட் ஆகிடுச்சு, போய் தண்ணி ஊற்றிட்டு கிளம்பணும்ல.